வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் இந்த ஒர்க்கிங் மெமரியோட இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். நம்ம ஒர்க்கிங் மெமரியை பற்றி சென்ற பதிவில் பார்த்தோம். எந்த ஒரு வேலை செய்கிறோமோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற எல்லா செய்திகளையும், அதுக்கு தொடர்புடைய சிறப்பான செய்திகளையும், சாதாரண செய்திகளையும் நம்ம சேகரித்து வச்சு அந்த வேலைக்கு அது அத்தனையும் பயன்படுத்துறது சிறப்பு தரும். அது ஒர்க்கிங் மெமரி தான். ஒரு ஹோம் மேக்கருக்கு என்னெல்லாம் செய்திருக்கணும், ஒரு ஆஃபீஸ் கோயருக்கு என்னெல்லாம் ஒர்க்கிங் மெமரி தெரிஞ்சிருக்கணும், ஒரு ஆஃபீஸ் கோயரே ஹோம் மேக்கராக இருக்கும்போது ஹவு ஷீ ஆர் ஹீ ஷுட் எக்ஸிக்யூட் தி திங்ஸ் ரிலேட்டட் டு தட் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் ஒரே சமயத்தில் 2 டாஸ்க் செய்ய முடியுமா? இல்லை 2 டாஸ்க் செய்யும்போது வேறு வேறு மாதிரி இருக்குமா? 2 டாஸ்க்கையும் ஒரே சமயத்தில் செய்கிறாங்களா? அடுத்தது ஒன்றுக்கு அடுத்தது ஒன்றா சிங்கிள் ஹேண்டட்லி ஆர் சிங்கிள்லி ஒன்றா பார்த்துட்டு இருக்காங்களா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்மளோட ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ அப்படின்னு நம்மளுக்கு இப்போல்லாம் என்ன இருக்கு, மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் பார்க்கறதுக்கு சில வசதிகள்லாம் இருக்குதுன்னு சொன்னால் அதெல்லாம் கூட கனெக்ட் பண்ணி நம்ம ஒரே சமயத்தில் டூவல் டாஸ்க்கு செய்கிறோமா அப்படின்னா அது கூட நம்மளால் என்ன பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் ஒரே நிகழ்ச்சி, ஒரு செய்தி, ஒரு செயல்பாடு, அது என்ன பண்ணுறோம், ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருந்தால் ஒரே சமயத்தில் 2 வேலை செய்ய முடியும். ஆனால் ஒன்றுக்கொன்று இல்லாத தொடர்புக்கு வித்தியாசமான இருக்கிற செய்திகளாக இருந்தால் ஒரே சமயத்தில் டூவல் டாஸ்க்ன்றது சாத்தியம் இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நம்மளுக்கே இதுக்கு ஒரு பெரிய டெஸ்டெல்லாம் வேண்டாம். நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு கிச்சனில் ஒரே சமயத்தில் 2 வேலையை செய்ய முடியும். ஆனால் கிச்சனில் வேலை செய்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம என்ன செய்யலாம், ஓரலாக சில செய்திகளை சொல்லி பார்க்கலாம், சில செய்திகளை ஆர்கனைஸ் பண்ணலாம். காரில் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போதே சில வேலையை செய்யலாம். சிலது மோட்டார் ஆக்டிவிட்டியும் மென்டல் ஆக்டிவிட்டியும் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய இல்லைன்னா கூட ஒரே சமயத்தில் சில நேரத்தில் செய்ய முடியும். ஆனால் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது அது 2ம் சிறப்பாக அமையறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் டூவல் டாஸ்க்ன்றது சாத்தியமில்லை. ஆனால் இஃப் இட் இஸ் ரிலேட்டட் டு ஈச் அதர் அப்படின்னா நம்மளால் அதை செய்ய முடியும். இதை என்ன பண்ணலாம், ஒரு பர்ஃபார்மன்ஸ் லெவல் குறைவாக இருக்கிற ஒரு வகுப்பறையில் பிள்ளைங்களுக்கு இதுபோல் டுவல் டாஸ்க் கொடுத்து ஹவு தே ஆர் ரெக்கக்னைசிங் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். இது அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடியதாக, ஊக்கம் அதிகரிக்கக்கூடியதாக அமையும். அதாவது ஒரே சமயத்தில் ஒரு டேபிளில் ஒரு 5-6 சாமான் ரிலேட்டட் டு ஈட்டபிள்ஸ் வச்சு விட்றது, சாக்லேட்டு, பிஸ்கெட்டு, ப்ரெட்டு, இல்லாட்டி போனால் ஒரு பெரிய கேக்கு, இல்லை ஒரு சின்ன பாட்டிலில் இருக்கிற டின்டு ஜூஸு, ப்ரிப்பேர்டு ஃபுட் எதான ஸ்நாக்ஸ் போல் அதெல்லாம் வச்சுட்டு ஒரே ஒரு தடவை ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஒரு 10 செகண்டுக்குள்ளே அதை பார்த்துட்டு பக்கத்து ரூமில் போய் நீ அந்த டேபிளில் என்னெல்லாம் பார்த்த அப்படின்னு அந்த குழந்தைய கேட்க முடியும். அதுக்கு சாப்பிட்றதுக்கு ஆசை இருக்கிற ஒரு சின்ன குழந்தையாக இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8 வயசில் இருக்கிற 6லேருந்து 8 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு பாயாக இருந்தாலும் கேர்ளாக இருந்தாலும் அது ஒரு தடவை பார்த்துருத்தோன்னா அந்த 8 ஐட்டத்தையுமே கூட அது ரிப்பீட் பண்ணமா இருக்கும். ஒரே ஆர்டரில் இல்லாட்டா கூட அந்த டேபிளில் என்னெல்லாம் ஈட்டபிள்ஸ் பார்த்தேன் அப்படின்னு அது சொல்லிடும். சில சமயம் அதில் வெஜிடபிள்ஸ் நிறைய வைக்கிறோம், ஸ்நாக்ஸ் ஐட்டம் இல்லை, வெஜிடபிள்ஸ் தான். நம்மக்கிட்ட என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரிட்ஜில் இருக்கோ எல்லாம் வரிசையை எடுத்து வச்சு ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறமா சொல்லு. அந்த பார்க்குற டைம் இட் ஷுட் நாட் வேரி. ஒரு 10 செகண்ட்ஸ், 15 செகண்ட்ஸ், அட் த மோஸ்ட் ரொம்ப லெங்தி பீரியட்னா 30 செகண்ட்ஸ் வரைக்கும் அதை பார்க்க சொல்லலாம். அப்படின்னா எபிலிட்டி டு ரீப்ரொடியூஸ், அந்த இம்ப்ளிசிட் லேர்னிங்னு ஒரு வார்த்தை சொன்னோம் அப்படியா, அந்த வார்த்தைக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஆனால் ஒன்றுக்கொன்று ரிலேட்டடாக இருக்கிற ஐட்டம்ஸ் தான் அதில் டிஸ்பிளே பண்ணணும். ஒரு 2 வெஜிடபிள்ஸு, 2 ஸ்நாக்ஸ் ஐட்டம், 2 ட்ரெஸ் ஐட்டம், 2 ஃப்ளவர்ஸு அப்படின்னு மாற்றி மாற்றி வச்சா ஒருவேளை அந்த குழந்தையால் அதை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாதுன்னு. அது கூட ஃபார் எ ட்ரையல் பீரியட், ஒரு ட்ரையல் பண்ணி பார்த்து நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி அதில் நினைவில் வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு டாஸ்க் ரிலேட்டடாக சில வேலைகளை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஆனால் சிங்கிள் டாஸ்க் தான் இருக்குது, அதில் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் இருக்குது, 10 விதமான வெஜிடபிள்ஸ் இருக்குது. அப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் இருக்குது, 10 விதமான ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்குது. இல்லை டாய்ஸ் இருக்குது, 10 விதமான டாய்ஸ் இருக்குது. அது எப்படி அந்த குழந்தை அதை ரிலேட்டடாக வெளியில் கொண்டு வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வெளியில் ஹவ் த சைல்ட் இஸ் ஏபிள் டு ரீப்ரொடியூஸ்ன்னு சொன்னால் இது ஒரு பெரிய அளவில் அந்த குழந்தைகளுக்கு மொரல் பூஸ்டிங்காக அமையும். இது நம்ம சாதாரண விளையாட்டு இல்லை, டெய்லி டே டு டே ருட்டீனில் கூட ரொம்ப பேச தெரியாத குழந்தை இருக்குது, அப்புறம் ஆட்டிஸ்டிக் பிஹேவியர் சில்ட்ரன் இருக்குது, அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக இருக்கும்பொழுது அஸ்பர்ஜர் இருக்கிற பசங்க இருக்குது. அது எல்லாம் இருந்தாலும் எல்லா குழந்தைகளுக்கும் இது போல் ஒரு டாஸ்க்கு. இது ஒரு நார்மல் சைல்டானா
அந்த நார்மல் சைல்டு நிச்சயமாக நிறைய விஷயங்களை ரீப்ரொடியூஸ் பண்ணோம், கனெக்ட் பண்ணி சொல்லிடுறோம். அந்த இது மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் அத்தனையில் ஓரளவுக்கு அவங்களும் சொல்லுவாங்க. பட் ஓவர் த பீரியட் வி கேன் ஆஸ்க் தெம் டு இம்ப்ரூவ் த திங்ஸ், வி கேன் ட்ரெயின் தெம் டு இம்ப்ரூவ் த திங்ஸ் அப்படின்னு என்ன பார்த்த ப்ராம்ப்ட் பண்ணி அதெல்லாம் சொல்லி கொடுத்து அதில் பார்க்க முடியும். ஆனால் அந்த மாதிரி ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் இருக்கிற சில்ட்ரனாக இருந்தால் அந்த பசங்களுக்கு அதெல்லாம் என்னதுன்னே முதல்ல ஒரு தடவை கேட்டுக்கணும். அப்புறமா அவங்க வெளியில் வந்து அதை பார்த்துட்டு சொல்லுன்னா ஓரளவுக்கு நிச்சயமாக சொல்லுவாங்க. திஸ் கேன் பி என்ன இம்ப்ரூவ்டு ஓவர் ஏ பீரியட் ஆஃப் ட்ரைனிங். அந்த ட்ரைனிங்கில் என்ன இருக்குதுன்னு அதெல்லாம் சொல்லி கொடுக்க முடியும். ஸோ அதனால் இந்த ஒர்க்கிங் மெமரியில் பெரிய அளவில் ஒரு குழந்தையும் நம்ம எக்யூப் பண்ண முடியும். சின்ன பசங்களை எக்யூப் பண்ணிக்கிறது தட் இஸ் ரிலேட்டட் டு அவர் பேரண்ட்ஸ் அப்படின்னு பேரண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியில் சேர்ந்தது. ஆனால் பேரண்ட்ஸாக இருக்கிறவங்களே அவங்களோட ஒர்க்கிங் மெமரியை என்ஹான்ஸ் பண்ணணும்னா ஓவர் த பீரியட் அவங்களோட டுவல் டாஸ்க் கெப்பாசிட்டி எப்படி என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுன்னு தெரிஞ்சிட்டாங்களானே அதுவே நல்ல ஒரு முயற்சியில் அவங்கள கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.